சேலம் முதிய தம்பதி கொலை தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொலை செய்த பீகார் கொலைகாரனுக்கு சேலத்தில் ஆதார் அட்டை இருப்பது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜாகிரம்மா பாளையம் பாரதி நகரை சேர்ந்த பாஸ்கரன் வித்யா என்ற தம்பதி நகைக்காக முதிய தம்பதியை கொன்றதாக கைதான பீகாரை சேர்ந்த சந்தோஷ் வாக்குமூலம் அளித்த நிலையில் பீகாரை சேர்ந்த சந்தோஷுக்கு சேலம் முகவரியில் ஆதார் அட்டை உள்ளதால் அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சிலம்பரசன். பீகாரை சேர்ந்த இளைஞருக்கு சேலத்தில் ஆதார் அட்டை இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. விவரங்கள் என்ன? வணக்கம் சுகாசினி. சேலம் இரட்டை கொலை தம்பதியில் கைதான சந்தோஷ் பீகாரை சேர்ந்தவர் என்ற நிலையில் அவருக்கு சேலத்திலேயே ஆதார் உள்ளிட்ட அனைத்து அடையாள அட்டையும் சேலத்திலேயே உள்ளது தற்போது தெரிந்துள்ளது. குறிப்பாக சேலம் இந்த கொலை சம்பவம் நடந்தவுடனே தற்போது காவல்துறை தீவிர விசாரணையில் கைது செய்யப்பட்ட நபர் சந்தோஷ் அதே பகுதியை சேர்ந்தவர் என்று தெரிவித்தனால் அப்பகுதியில் ஏதேனும் குடிபோதையிலோ அல்லது வேறு ஏதேனும் நபர்கள் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் தெரிய வந்தது. குறிப்பாக காவல்துறையின் விசாரணையில் கடந்த 15 ஆண்டாக இங்கு சந்தோஷ் வசித்து வருவதும் இங்கே திருமணம் நடைபெற்றுள்ளது. குறிப்பாக இவர் திருமணம் செய்துள்ள இவருடைய மனைவியின் தந்தை கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகத்திலேயே வசித்து வருவதும் இவர் 15 ஆண்டாக இங்கே கொத்தனார் வேலையாகவும் அதே போன்று இந்த டைல்ஸ்கள் பதிக்கும் வேலையிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார். தற்போது இவருக்கு சேலம் மாவட்டத்தில் ஆதார், ரேஷன் கார்டு உள்ளிட்ட அனைத்து வகையான அடையாள அட்டையும் தற்போது இங்கு உள்ளது என்பது காவல்துறை விசாரணை தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இது போன்ற குற்றச்சம்பவங்களை செய்துவிட்டு தொடர்ந்து வேறு ஏதேனும் பகுதியில் செய்துவிட்டு இவர் சொந்த ஊருக்கு தப்பி சென்று எதுவும் முயன்றுள்ளாரா, இல்லை வேறு ஏதேனும் இவர் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டுள்ளாரா, தற்போது எது பிடிபட்டுள்ளாரா என்பது குறித்து தற்போது சூரமங்கலம் காவல்துறை இவரை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வடமாநில வாலிபருக்கு சேலம் மாவட்டத்திலேயே ஆதார், ரேஷன் கார்டு உள்ளிட்ட முகவரியுடன் கூடிய அனைத்து சான்றுகளும் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிலம்பரசன், அதே போல இந்த சந்தோஷ் மற்றும் வேற ஏதேனும் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? அங்குள்ள காவல் நிலையத்தில் அவர் மீது ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அது குறித்தான விவரங்கள் குறித்து காவல்துறை ஏதும் விளக்கம் அளித்ததா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று காவல்துறையினருக்கே தற்போதுதான் இவர் வடமாநில வாலிபர் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அவர் ஆதாரில் உள்ள முகவரி அனைத்துமே சேலம் ஜாகிரம்மா பாளையம் பகுதியில் உள்ள முகவரி தான் உள்ளது. தற்போது இவர் வடமாநில வாலிபர் என காவல்துறை கண்டறிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த நகைக்காக வேறு ஏதேனும் பகுதியில் இது போன்ற கொலை சம்பவத்திலேயோ இல்லை கொலை போன்ற வேறு ஏதேனும் நகை பணம் இல்லது வேறு ஏதேனும் குற்றச்செயல் ஈடுபட்டுள்ளார் என்பது குறித்து தற்போதுதான் காவல்துறையினர் அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து தற்போது சந்தோஷத்தை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவிலே இவர் வேறு ஏதேனும் பகுதியில் இதே போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு இந்த பகுதியில் பதுங்கி இருந்தாரா, இல்லை வேறு ஏதேனும் பகுதியில் ஈடுபட்டு விட்டு இங்கு வந்து தங்கிக் கொள்கிறாரா என்பது குறித்து காவல்துறை தற்போதுதான் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சிலம்பரசன், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு.